Yeah, welcome students. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Cbse 10th Max Term 2க்கு Applications of Trigonometry ஒன் ஷார்ட் வீடியோ பார்க்க போறோம். ஓகே. ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி ஃபுல்லாக எல்லா கான்செப்ட்ஸும் இதில் கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அதில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரியில் பேசிக் என்ன கான்செப்ட் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் சைட். பேசிக்காக சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது, அது ஒன் பை ஒன் முதல்ல பார்த்துடலாம். முதல்ல லைன் ஆஃப் சைட்னா என்ன அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் ட்ரிக்னாமெட்ரி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி அதை பேஸ் பண்ணி தான் வரும். OAP. ஸோ இது வந்து ஹரிசான்டல் லெவல். ஸோ இந்த லைன் பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லைன் ஆஃப் சைட்னு சொல்லுவோம். ஸோ லைன் ஆஃப் சைட் அப்படின்னா when an observer looks from a point O. ஸோ அப்சர்வர்னா ஒரு பர்சன் பாயிண்ட் ஓலேருந்து பார்க்கும்போது அட் அன் ஆப்ஜெக்ட் P. ஸோ எங்கே அட் அன் ஆப்ஜெக்ட் Pலேருந்து அப்சர்வர் இங்கேருந்து பார்க்குறாங்க. தென் த லைன் ஆஃப் சைட். ஸோ இந்த லைன் ஆஃப் சைட் தான் அப்படின்றது இந்த லைன் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஒரு பர்சன் வந்து மேலே அந்த ஆப்ஜெக்டை பார்க்குறாங்க. அந்த ஆப்ஜெக்டை பார்க்கும்போது அது மூலமாக நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணுவோம். அந்த லைன் பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லைன் ஆஃப் சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அந்த லைன் ஆஃப் சைட்லேருந்து இப்போ நமக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் டேர்ம் நமக்கு இந்த எக்ஸசைஸில் பார்ப்போம். ஒன்று வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், இன்னொன்று வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஓகே. ஸோ இப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா என்ன அப்படின்னா, சேம் அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ OA, ஸோ P. ஓகே. ஸோ த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த பாயிண்ட் P is the angle formed by the line side. Okay, so இந்த angle வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த லைன் சைட் வழியாக ஃபார்ம் ஆகுது. ஸோ the angle formed by the line side when the இந்த horizontal level OA அப்படின்றது உங்களுக்கு என்னது horizontal level. when the horizontal level when the point viewed, எப்போ இந்த பாயிண்ட் வந்து horizontal level இருந்து மேலே இருக்கணும். ஓகே. ஸோ horizontal level இங்கே இருக்குது, அந்த ஹரிசான்டல் லெவலில் இருந்தது மேலே இருக்குது அப்படின்னா பாயிண்ட்டு. ஸோ அது பேர் நம்ம என்ன சொல்லுவோம், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகிறது தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ ஒரு ஹரிசான்டல் லெவல் இருக்குது, அந்த ஹரிசான்டல் லெவல் இருந்து அந்த பாயிண்ட் மேலே இருந்தது அப்படின்னா ஸோ அது வந்து when we raise our head, கண்டிப்பாக இந்த நம்ம இங்கே இருக்கிற பர்சன்ஸ் வந்து அது ஹெட்டை ரைஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை மேலே பார்க்குறாங்க அப்படின்னா அது அந்த பர்சனுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா இந்த ஹரிசான்டல் லெவல் இங்கே இருக்குது, அந்த பர்சன் இங்கே இருக்காங்க ஓ, அந்த பர்சன்லேருந்து ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ இது ஏ, இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் பி. ஓகே. ஸோ பர்சன்லேருந்து இதுதான் ஹரிசான்டல் லெவல், அந்த பர்சன்லேருந்து ஆப்ஜெக்ட் கீழே பார்க்குறாங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். அதே பர்சன்லேருந்து ஆப்ஜெக்டை மேலே பார்க்குறாங்க அப்படின்னா ஸோ இது பி, ஸோ இது வந்து ஏ. ஓகே. ஸோ அந்த பர்சன் இங்கே இருக்காங்க ஓ அப்படின்றவங்க, இங்கே ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த பர்சன் வந்து இங்கேருந்து அந்த ஆப்ஜெக்டை மேலே பார்க்குறாங்கன்னா மேலே நோக்கி பார்க்குற அதோட ஆங்கிள் வந்து எலிவேஷன். அதே பர்சன் இங்கே இருக்காங்க, அந்த பர்சன்லேருந்து ஆப்ஜெக்ட் கீழே நோக்கி பார்க்குறாங்க, அந்த கீழே நோக்கி பார்க்குற ஆங்கிள் தான் என்னது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். அந்த ஆங்கிள் என்னவாக இருக்கலாம், 30, 45, 60, 90 எது வேணால் இருக்கலாம். பட் அந்த பர்சன் இருந்து ஹரிசான்டல் லெவலிருந்து மேலே பார்த்தாங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், அந்த பர்சன்லேருந்து அதே கீழே பார்த்தாங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். அந்த ஆப்ஜெக்ட் நோக்கி கீழே பார்க்குற ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், அந்த ஆப்ஜெக்ட் நோக்கி மேலே பார்க்குற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஓகே. ஸோ இப்போ எக்ஸசைஸ் கொஸ்டினில் ஒன் பை ஒன் அப்படியே கான்செப்ட் மட்டும் பார்த்துட்டு வரலாம் ஃபாஸ்ட்டாக. இந்த எக்ஸசைஸ்க்கு நீங்கள் டோட்டலாக ப்ரீஃப் வீடியோ எல்லாமே ப்ரீஃபாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது. சிபிஎஸ்சி மேக்ஸ் மணியில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஷினுக்கும் வீடியோஸ் ஃபுல்லாகவே போட்டிருப்பேன். பட் இப்போ நம்ம டோட்டலாக ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இப்போ ஃபாஸ்ட் ரிவிஷன் டேர்ம் 2க்கு. ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். A circus artist is climbing at a 20-meter long rope which is tightly stretched and tied from the top of a vertical pole to the ground. Find the height of the pole if the angle made by a rope with the ground level is 30 degrees சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சர்க்கஸ் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அதில் 20 மீட்டர் லாங் ரோப் ஏறுறாங்க, விச் இஸ் டைட்லி ஸ்ட்ரெச்டு அந்த டாப் ஆஃப் ஏ வெர்டிக்கல் போல் டு த கிரவுண்ட். கேட்குறது வந்து என்ன கேட்குறாங்க, ஹைட் ஆஃப் த போல் கேட்குறாங்க. ஆங்கிள் மேட் பை த ரோப் வித் த கிரவுண்ட் லெவல். ஸோ ஆங்கிள் கிரவுண்ட் லெவலுக்கு ரோப்புக்கு எவ்வளோ சொல்கிறாங்க, 30 டிகிரி. ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஃபஸ்ட் கொஷின் எக்ஸசைஸ் 9.1. ஃபாஸ்ட்டாக கொஷின் மட்டும் பார்த்துட்டு டயக்ராம் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கஸ் ஆர்டிஸ்ட் இஸ் கிளைம்பிங் 20 மீட்டர் லாங் ரோப், ஒரு 20 மீட்டர் லாங் ரோப் சொல்லியிருக்காங்க.
which is tightly stretched at the tight from the top of the vertical pole. So vertical pole வந்து அந்த rope வந்து டைட்டாக டைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ the angle made by the rope with the ground level. ஸோ ground levelலேருந்து அந்த ஆங்கிள் வர்றதுக்கு 30 டிகிரி. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க, 30 டிகிரி. இது வந்து கண்டிப்பாக 90 டிகிரி. ஸோ இதோட லென்த் வந்து 20 மீட்டர். ஸோ ஏபிசி. இப்போ என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க உங்களுக்கு, which is a ground level, find the height of a pole. ஸோ இந்த போலோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த டயக்ராம் வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணுன்றது ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ இப்போ இங்கே எனக்கு டீட்டா இருக்குது, இது ஆப்போசிட் சைடு, இது ஹைபாட்டினியூஸ். ஸோ ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும், ஹைபாட்டினியூஸ் சைடு தெரியும். ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும், ஹைபாட்டினியூஸ் தெரியும் அப்படின்னா நமக்கு என்ன வரும், சைன். ஸோ சைன் 30 டிகிரி. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஓகே, ஸோ சைன் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன வந்துடும் உங்களுக்கு, ஏபி. ஹைபாட்டினியூஸ் என்னது, 20. ஸோ ஏபின்றது தெரியாது, ஹைபாட்டினியூஸ்ன்றது ஸோ 20. ஓகே, ஸோ அப்போ சைன் 30யோட வரும், சைன் 30 ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன தெரியும், 1/2. ஸோ ஈக்குவல் டு ஏபி பை 20. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2ABயோட வேல்யூ 20. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர். ஸோ இந்த எக்ஸசைஸில் முக்கியமாக உங்களுக்கு டயக்ராம் எப்படி போடணுன்றது தெரியும். ஸோ என்ன ஃபார்மில் அப்ளை பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சாவே ஈஸியாக எல்லாம் போட்டு பண்ணலாம். ஓகே, ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள். ஸோ செகண்ட் கொஷின், a tree breaks due to the storm and the broken part bends so that the top of the tree touches the ground, makes an hanging and angle 30 degree with it. ஓகே, ஒரு ட்ரீ இருக்குது, அது வந்து என்ன ஆகுது, ஒரு ஸ்டாம்னால் உரையுது. ஸோ ஒரு ட்ரீ இருக்குது, ஸோ இந்த பாட்டு தான் உடஞ்ச பாட்டு. ஸோ ஒரு ட்ரீ broken due to storm, ஸோ இங்கே உடையுது. அந்த broken part bend, ஸோ இந்த broken part என்னது, இது பெண்ட் ஆகி அந்த டாப் ஆஃப் த ட்ரீ டச்சஸ் த கிரவுண்ட் அண்ட் மேக்கிங் அன் ஆங்கிள் என்னது, 30 டிகிரி. ஓகே, த ஆங்கிள் பிட்வீன் த ஃபுட் ஆஃப் த டவர் ட்ரீ அண்ட் த பாயிண்ட் வேர் த டாப் டச்சஸ் த கிரவுண்ட். ஓகே, ஸோ ஆங்கிள் பிட்வீன் ஃபுட் ஆஃப் த கிரவுண்ட்லேருந்து அண்ட் த டாப் டச்சஸ் த கிரவுண்ட், டாப் டச்சஸ் த கிரவுண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 30 டிகிரின்னு சொல்கிறாங்க. ஃபைன் தி ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஸோ ட்ரீயோட டோட்டல் ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ட்ரீயோட டோட்டல் ஹைட் என்னும்போது, ஸோ இது ஏ, ஸோ பி, ஸோ சி, ஸோ டி. ஸோ டோட்டல் ஹைட் என்னும்போது இந்த லென்த்து ஃபுல்லாக தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஏடியோட லென்த்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ ஏடி எப்படி கண்டுபிடிக்கலாம், சாரி ஏடின்ட்டு பாருங்கள், பிடியோட லென்த்து ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். ஸோ பிடி அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், ஸோ இதை வந்து நம்ம என்ன எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். சேம் இது பெண்ட் ஆகி தான் இங்கே வருது. ஸோ அப்போ இதனால் இது என்ன எடுத்துக்கிறேன், ஹைட்டுன்றதுனால ஒய் மீட்டர்னு எடுத்துக்கிறேன், இது எக்ஸ் மீட்டர்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நான் எக்ஸு ஒய் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஸோ எனக்கு தெரிய வேண்டியது என்னென்னா ஆப்போசிட் சைடும் ஹைபாட்னியூஸும் தெரியணும். ஸோ அப்போ ரெண்டு அன்னோன் வேல்யூஸ் வச்சு நம்ம டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டும் அட்ஜசண்ட்டை வச்சு போகலாம். இதோட லென்த் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 8 மீட்டர் அப்படின்னு சொல்கிறான். அட் த டாப் டச்சஸ் த கிரவுண்ட் இஸ் 8 மீட்டர். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஸோ ஃபஸ்ட்டு இது ஆப்போசிட் சைடு நமக்கு தெரியாது, ஹைபாட்டனியூஸ் தெரியும். ஸோ அப்போ எடுத்துக்கிறது என்ன எடுத்துக்கலாம், சைன் எடுத்துக்கலாம். சைன் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் 8, ஸோ ஹைபாட்டனியூஸ். அப்போ ரெண்டுமே அன்னோன் ஆகிடும். அப்போ ஃபஸ்ட்டு டேன் தான் போடணும். ஓகே, ஆப்போசிட் அட்ஜசண்ட். ஸோ டேன் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஆப்போசிட் என்னது எக்ஸு, ஸோ அட்ஜசண்ட் என்னது 8. ஸோ tan 30யோட வேல்யூ 1/√3, ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் பை 8. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8/√3 மீட்டர் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூ தெரியும்னா எனக்கு இப்போ தெரிய வேண்டியது ஹைபாட்டனியூஸ் மட்டும்தான். ஒன்று சைன் வச்சும் போடலாம், இல்லாட்டி காஸ் வச்சும் போடலாம். ஸோ என் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஸோ சைன் 30 டிகிரி எடுத்திங்கன்னா, ஸோ ஆப்போசிட் என்னது எக்ஸ் 8/√3 பை hypotenuse. ஸோ hypotenuse என்னது y. ஓகே, sin 30யோட வேல்யூ 1/2, ஸோ ஈக்குவல் டு 8/√3y. ஓகே, ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், √3y இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 16/√3 மீட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, டோட்டல் ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஸோ டோட்டல் ஹைட் ஆஃப் த ட்ரீ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், x + y. ஸோ x + y இஸ் ஈக்குவல் டு 8/√3
plus y is equal to 16 by root 3. So 8 by root 3 plus 16 by root 3, 24 by root 3. So இதுக்கு என்னது rationalize பண்ணோம்னா root 3 வந்துரும். So 24 root 3 by root 3 into root 3, 3. So அதை cancel பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 8 root 3 மீட்டர் வரும். ஓகே ஸோ இப்போ root 3யோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணோன்னா 8 into 1.732 is equal to 13.856 meter. The answer. Okay. Next, third question பாருங்க. So third என்ன கொடுத்திருக்காங்க? So third question. Two more question தான் உங்களுக்கு. A contractor plans to install the 2 slides of the children to play in a park. Children below the age of 5 years, you prefer to have a slide who stop at the height of 1.5 meter. So below 5 years அப்படின்னா height என்ன எடுக்கிறாங்க 1.5 meter எடுக்கிறாங்க and inclined at an angle of 30 degree to the ground. So next என்ன கொடுத்திருக்காங்க for elder children age 5 years above இருக்கவங்களுக்கு wants to sleep slide at a height of 3 meter. ஓகே ரெண்டு சொல்லியிருக்காங்க ஒன்று below 5 years and elder childrenக்கு below 5 years க்கு 1.5 elderக்கு 3 meter are inclined to angle 60 degree of the ground. What should be the length of the slide in each case அப்படின்னு சொல்றாங்க. Okay, so third question பாருங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டயக்ராம் மட்டும் போட்டு வரேன், டிஃபிகல்ட்டான கொஷின் மட்டும் ஃபுல்லாக சால்வ் பண்ணேன். இதுக்கெலாம் நம்ம டயக்ராம் போட்டாவே உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ ஒரு கான்ட்ராக்டர் 2 ஸ்லைடு எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து less than 5 years ஒன்று, அடுத்து elder children ஒன்று. ஸோ less than 5 yearsக்கு ட்ரையாங்கிள் எப்படி வரும்னு பாருங்கள். ஓகே ஸோ less than 5 yearsக்கு A B C, ஸோ இதுக்கு P Q R. ஸோ இதுக்கு ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க 1.5 மீட்டர், ஸோ 30 டிகிரி. ஸோ இதுக்கு 3 மீட்டர், ஸோ ஆங்கிள் என்ன சொல்லியிருக்காங்க 60 டிகிரி. ஓகே வாட் ஷுட் பி த லென்த் ஆஃப் த ஸ்லைடு. ஸோ இந்த ஸ்லைடோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, ஆப்போசிட் சைடு தெரியும், ஹைப்போட்டென்யூஸ் தெரியாது. ஸோ அப்போ sin 30 எடுத்து ஏசியோட வேல்யூ கண்டுபிடிங்க. அதே மாதிரி இங்கே என்னது, ஆப்போசிட் சைடு தெரியும், ஹைப்போட்டென்யூஸ் தெரியாது, sin 60 டிகிரி எடுத்து பிஆரோட வேல்யூ கண்டுபிடிங்க. ஓகே ஸோ இதுவும் சேம் 2 mark கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின். ஸோ ஃபோர்த் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். The angle of elevation of the top of a tower from the point on the ground which is 30 meter away from the foot of a tower is 30 meter away from the foot of tower is 30 degree. Find the height of a tower. So the angle of elevation of the top of a tower. So ஒரு டவர் இருக்குது, the angle of elevation of the top of the towerக்கு angle என்ன சொல்கிறாங்க 30 degree, which is எத்தனை மீட்டர் அவேன்னு சொல்கிறாங்க 30 meter away. ஓகே ஸோ A, so B, C. Okay, so it is 30 meter away from the foot of the tower. So அப்படி எடுக்கும்போது நமக்கு என்னது, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆப்போசிட் சைட். ஸோ இந்த ஏபியோட வேல்யூ தெரியும். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் ஏ டவர்னா ஸோ ஹெச். ஸோ ஆப்போசிட் அட்ஜசன்ட். ஸோ அப்போ என்ன வந்துடும் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ tan 30 டிகிரி. ஸோ ஏபி பை அட்ஜசன்ட் என்னது பிசி. ஸோ tan 30யோட வேல்யூ 1/√3 இஸ் ஈக்குவல் டு ஏபி வந்து ஹெச், பிசி வந்து 30. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் 30/√3. ஸோ ரேஷனலைஸ் பண்ணோன்னா √3. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 30√3/3. கேன்சல் பண்ணால் 10√3 மீட்டர். ஓகே ஸோ இது எல்லாமே உங்களுக்கு 2 mark கொஷின் தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள். ஃபிஃப்த்து கொஷின் 2 mark கொஷின் தான். A kite is flying at a height of 60 meter above the ground. ஸோ 60 meter above the groundலேருந்து கைட் பறக்குதுன்றாங்க. The string attached to the kite is temporarily tied to a point on the ground. The inclination of the string with the ground வந்து என்ன சொல்கிறாங்க 60 degree. Angle elevation 60 degreeன்றாங்க. Find the length of the string. Assume that there is no slack in the string. No slack in the stringனா அந்த நம்ம எப்படி அஷ்யூம் பண்ணிக்கணும், அந்த நூல் எப்பயுமே நமக்கு அட்டம் விடும்போது வளைஞ்சுதான் போகும். பட் இதில் நம்ம அசம்ஷன் எப்படி எடுக்கணும், டயக்ராம் போடும்போது ஸோ ஸ்ட்ரைட்டாக போட்டால் தான் நம்ம டயக்ராம் ட்ரையாங்கிள் போட முடியுன்றதுனால அசம்ஷனுக்காக என்ன பண்ணுறோன்னா இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு எடுத்துக்கோ. அதான் ஸ்லாக். தெர் இஸ் நோ ஸ்லாக்னா எதுவும் வளைவு இல்லாமல் ஸ்ட்ரிப்பாக இருக்கிறது தான் ஸ்லாக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸோ இப்போது ஆங்கிள் வந்து 60 degree. ஸோ ABC. A kite is flying at a height of 60 meter above the ground. Find the length of the string. Okay, so length of a string தான் கேட்குறாங்க. ஸோ இதோட string. There is no slack in the string. Okay, so in triangle ABC, ஸோ ஆப்போசிட் சைடு hypotenuse. ஸோ
ஸோ சைன் 60 டிகிரி. ஸோ ஆப்போசிட் என்னது 60. ஹைபாட்டன்யூஸ் என்னது ஏசி. சைன் 60யோட வேல்யூ √3/2 60/AC. ஓகே, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √3AC is equal to 60 into 2 120. ஸோ AC is equal to 120 divided by √3. ஸோ அது ரேஷனலைஸ் பண்ணுங்கள். ஸோ அகெயின் √3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், √3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ AC equal to 120 √3 into √3 3. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 40. ஸோ AC equal to 40 √3 மீட்டர். ஓகே, ஸோ இப்போ 6th கொஸ்டின் பாருங்க. A 1.5 meter tall boy is standing at the distance of a 30 meter from tall building. The angle of elevation from his height to the top of building increases from 30 degree to 60 degree and he walked towards the building. Find the distance as he walked towards the building. ஸோ இங்கே இருந்தால் உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின் எல்லா கொஸ்டினும் ஆரம்பிக்குது. ஸோ 6th கொஸ்டின்லேருந்து 60th வரைக்கும் எல்லாமே 4 மார்க் கொஸ்டின் தான். ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 1.5 மீட்டர் டால் பாய் இருக்காங்க, ஸ்டாண்டிங் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் பில்டிங்கோட ஹைட்டு 30 மீட்டர்னு சொல்கிறாங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அவரோட ஐஸ்லேருந்து டாப் ஆஃப் எ பில்டிங்க்கு 30 டிகிரி டு 60 டிகிரி. ஃபைன் தி டிஸ்டன்ஸ் ஹி வாக்டு டுவர்ட்ஸ் அ பில்டிங்கை நோக்கி நடந்து போகிறாரு, பில்டிங்கை போய் ரீச் ஆகல, அதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல டயக்ராம் பாருங்கள். முதல்ல ஒரு 1.5 மீட்டர் டால் பாய், பில்டிங்கோட ஹைட் என்னது உங்களுக்கு 30 மீட்டர். ஓகே, ஸோ பாயோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர். ஸோ இது பாயோட ஹைட்டு. ஓகே, ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் இஸ் ஐஸ். ஸோ ஐஸ்லேருந்து டாப் ஆஃப் த பில்டிங் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 30 to 60. ஸோ இங்கே 30 இருக்குது. ஸோ 30லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 60. ஸோ இது 30, ஸோ இது 60. ஓகே, ஸோ A, B, C, ஸோ D, ஸோ E, F. ஓகே, ஸோ இப்போ கேட்குறது find the distance as he walked towards a building. Find the distance as he walked towards the building. Towards the buildingனா அந்த பில்டிங்கை நோக்கி நடந்து போயிட்டுருக்காரு, பில்டிங் போய் ரீச் ஆகலை. அப்போ டுவர்ட்ஸ் பில்டிங்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, டிஇ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு டோட்டல் ட்ரையாங்கிள் டிஎஃப்லேருந்து இஎஃப் சப்ராக்ட் பண்ணால் தான் டிஇ கண்டுபிடிக்க முடியும். ஸோ டோட்டல் வந்து டிஎஃப்லேருந்து இஎஃப்ஐ சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், டிஇன்றது கண்டுபிடிக்க முடியும். ஓகே, டிஎஃப் இந்த ட்ரையாங்கிள் மைனஸ் இந்த ட்ரையாங்கிள் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஃபஸ்ட் எடுக்கிறது இன் ட்ரையாங்கிள் ஏஎஃப்இ, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏஎஃப்இன்னு எடுத்தோம்னா, ஸோ ஆப்போசிட் சைடு இப்போ இந்த டோட்டல் லென்த் தான் நமக்கு 30 மீட்டர். ஸோ பாயோட ஹைட்டே 1.5 மீட்டர் வந்துருச்சு. அப்போ இதோட லென்த்து கண்டுபிடிக்கணும்னா 30லேருந்து 1.5 சப்ராக்ட் பண்ணால் தான் ஏஎஃபோட லென்த்து தெரியும், 28.5 மீட்டர். ஏன்னா கொஷின் நமக்கு பாயோட ஐலேருந்து தான் சொல்லியிருக்காங்க. அப்போ பாயோட ஹைட்டை வந்து சப்ராக்ட் பண்ணால் தான் நம்ம மீதி இருக்கிற ஹைட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது 1.5 பாயோட ஹைட்டு, இதை சப்ராக்ட் பண்ணோம்னா ரிமைனிங் ஹைட் என்ன வரும், 30 - 1.5 28.5 மீட்டர். ஸோ அப்போ ஆப்போசிட் சைட் தெரியும். நான் கண்டுபிடிக்க வேண்டியது அட்ஜசன்ட், ஏன்னா இது கண்டுபிடிச்சா தான் இது கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ ட்ரையாங்கிள் ஏஎஃப்இ எடுத்து இந்த ட்ரையாங்கிள், ஸோ tan 60 டிகிரி. ஸோ ஆப்போசிட் சைடு என்னது எனக்கு 28.5. ஸோ அட்ஜசன்ட் சைடு இஎஃப் தெரியாது. ஸோ tan 60 is equal to √3 28.5/EF. ஸோ அப்போ EF is equal to என்ன வந்துடும், 28.5 divided by √3 மீட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு in triangle AFE. ஸோ நெக்ஸ்ட் in triangle AFD. ஸோ இந்த ஃபுல் ட்ரையாங்கிள், ஸோ ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா ஸோ சேம் ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ tan 30 டிகிரி. ஸோ ஆப்போசிட் சைடு என்னது 28.5. ஸோ அட்ஜசன்ட் சைடு என்னது டிஎஃப். ஸோ tan 30யோட வேல்யூ 1/√3. ஸோ 28.5 divided by df. ஸோ df is equal to கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 28.5 √3. இப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிஇ is equal to df minus EF. ஸோ டிஎஃப்ன்றது என்னன்னு தெரியும், 28.5 √3 தெரியும், மைனஸ் இஎஃப்ன்றது 28.5 divided by √3 தெரியும். ஓகே, ஸோ டினாமினேட்டர் ரூட். ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 28.5 √3 into √3 என்ன வந்துடும், 3ன்னு வந்துடும். ஸோ 28.5 into 3 minus 28.5. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கு என்ன காமனாக இருக்குது, 28.5 காமனாக இருக்குது. ஸோ ரிமைனிங் 3 - 1 divided by √3.
ஸோ 28.5 into 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 57. ஸோ 57 by root 3. ஸோ அதுக்கு ரேஷனலைஸ் பண்ணோன்னா என்ன வந்துடும் root 3 by root 3. ஸோ அப்போ 57 root 3 divided by root 3 into root 3 3. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 19. ஸோ ஈக்குவல் டு டியோட லென்த் என்னது 19 root 3 மீட்டர். இதுதான் ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் பாருங்கள். ஸோ 7th கொஸ்டினும் சேம் தான். From a point on the ground, the angle of elevation of the bottom and top of the transmission tower fixed at the top of a 20-meter high building are 45 degree and 60 degree respectively. So find the height of a tower. So என்ன சொல்லிருக்காங்க, ஒரு கிரவுண்ட்லேருந்து the angle of elevation of top of the transmission tower fixed. Okay, so the top of the transmission tower to the top of a 20-meter high building. Okay, முதல்ல எப்படி இருக்குன்னா ஒரு பில்டிங் இருக்குது. ஓகே, ஸோ அந்த பில்டிங்கோட ஹைட் என்னது 20 மீட்டர். The angle of elevation at top of the 20-meter high building are 45 degree and 60 degree respectively. First, the angle of elevation of bottom and top of a transmission tower. Okay, so bottom and top of a transmission fixed at the 20-meter high building. ஸோ இந்த 20-meter high buildingக்கு மேலே தான் என்ன இருக்குது உங்களுக்கு, ஆக்சுவலாக அந்த டவரே இருக்குது. ஸோ இங்கே தான் டவர் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பாட்டம் அண்டு டாப். ஸோ இதுதான் பாட்டம், டவரோட பாட்டம், இது டவரோட டாப். ஸோ டவரோட பாட்டமுக்கு ஆங்கிள் என்ன சொல்கிறாங்க 45 டிகிரி. டவரோட டாப்புக்கு ஆங்கிள் என்ன சொல்கிறாங்க 60 டிகிரி. ஓகே, ஸோ ஏ பி சி டி. ஓகே, இது வந்து பில்டிங், இது வந்து டவர். ஸோ இப்போ கேட்குறது என்ன கேட்குறாங்க, டவரோட ஹைட் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். தட் மீன்ஸ் ஏடின்றது என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கணும், அப்போ இந்த பேஸ் கண்டுபிடிச்சா தான் ஏடின்றது கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்தோன்னா ஆப்போசிட் சைட் தெரியும், அட்ஜசன்ட் தான் தெரியாது. ஸோ அப்போது tan 45 டிகிரி. ஸோ ஆப்போசிட் சைட் 20 by பிசி 1. ஸோ 20 by பிசி. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பிசி ஈக்குவல் டு 20 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஸோ ட்ரையாங்கிள் பிசிடி. ஓகே, சேம் tan 60 டிகிரி. ஸோ ஆப்போசிட் சைடு என்னது உங்களுக்கு, ஆப்போசிட் சைடு இருந்து tan 60 எடுக்கும்போது இந்த ஃபுல் லென்த்து தான் வரும். ஓகே, ஸோ அப்போ ஃபுல் லென்த் என்னும்போது இதை ப்ளஸ் இதை ஆட் பண்ணும். ஸோ ஏபி ப்ளஸ் ஏடி அப்படின்னா ஃபுல் லென்த்து. ஸோ 20 ப்ளஸ் ஏடி. ஸோ 20 ப்ளஸ் ஏடி டிவைடட் பை பிசி. ஓகே, ஸோ tan 60யோட வேல்யூ √3. ஸோ 20 ப்ளஸ் ஏடி பை பிசியோட வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு 20. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 20 √3 இஸ் ஈக்குவல் டு 20 ப்ளஸ் ஏடி. ஸோ ஏடி ஈக்குவல் டு 20 √3 மைனஸ் 20. ஸோ அப்போ ஏடி இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், ஸோ காமனாக 20 இருக்குது. ஸோ √3 மைனஸ் 1 மீட்டர். ஸோ இதுதான் நமக்கு ஹைட் ஆஃப் எ டவர். ஏடின்றது தான் ஹைட் ஆஃப் எ டவர். ஸோ ஏடி இஸ் ஈக்குவல் டு 20 into √3 minus 1 மீட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் பாருங்கள். ஸோ 8th என்ன கொடுத்துருக்காங்க, a statue 1.6 meter tall stands on the top of a pedestal. From a point on the ground, the angle of elevation of the top of a statue is 60 degree. From the same point, the angle of elevation of the top of a pedestal is 45 degree. Find the height of a pedestal. ஸோ இந்த கொஷின் கேர்ஃபுல்லாக படிங்க. ஒரு ஸ்டாச்சு 1.6 மீட்டர் இருக்குது. அது எது மேலே இருக்குது அப்படின்னா ஒரு பெடஸ்டல் மேலே இருக்குது. ஒரு பெடஸ்டல் மேலே ஃப்ரம் ஏ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட், கிரவுண்ட்லேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஸ்டாச்சுவோட டாப்புக்கு வந்து 60 டிகிரி. அட் த சேம் பாயிண்ட்லேருந்து டாப் ஆஃப் ஏ பெடஸ்டலுக்கு வந்து 45 டிகிரி. இப்போ பெடஸ்டலோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், டயக்ராம் பாருங்கள். ஸோ எ ஸ்டாச்சு 1.6 மீட்டர் டால். ஸோ இதுதான் ஸ்டாச்சு. ஸோ இது ஸ்டாச்சுன்னு எடுத்துக்கோங்க. 1.6 மீட்டர் டால் ஆன் த டாப் ஆஃப் ஏ பெடஸ்டல். ஓகே, ஸோ எது மேலே இருக்குது அப்படின்னா பெடஸ்டல் மேலே இருக்குது. ஸோ இது வந்து பெடஸ்டல். From a point on the ground, the angle of elevation of the top of a statue. Okay, top of the statue எவ்வளோன்னு சொல்கிறாங்க 60 degree. So from the point on the ground, the angle of elevation of the top of a statue வந்து 60 degree. Next, from the same point, the angle of elevation of top of a pedestal. So இது வரைக்கும் pedestal. So pedestal ஓட top. Okay, so இதோட angle என்ன சொல்கிறாங்க 45 degree.
find the height of a pedestal. So pedestal ஓட height என்ன இதுதான் கேட்குறது கொஸ்டின். ஓகே ஸோ A B C D. ஓகே பெடஸ்டலோட ஹைட் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்மாலர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்மாலர் ட்ரையாங்கிள்னா என் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்து ஃபஸ்ட்டு சேம் நான் போன கொஸ்டின் போட்ட மாதிரி இந்த பேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சா போடணும். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஸோ ஆப்போசிட் சைட் அட்ஜசன்ட் சைட். ஸோ tan 45 ஈக்குவல் டு, ஸோ ஆப்போசிட் சைடு இது நமக்கு தெரியாது, ஏபி தெரியாது. ஸோ அட்ஜசன்ட் சைட் பிசியும் தெரியாது, ரெண்டுமே அன்னோன் வேல்யூ. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிசின்னு வரும். ஸோ அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்னது, ஏபியும் பிசியும் ஈக்குவல் ஃபஸ்ட்டு. அடுத்து இன் ட்ரையாங்கிள் டிபிசி, ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இன் ட்ரையாங்கிள் பிசிடி, ஸோ ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்திங்கன்னா சேம் அதே தான், tan 60 டிகிரி. ஸோ ஆப்போசிட் சைடு என்னது டிபி, ஸோ அட்ஜசன்ட் சைடு பிசி. ஸோ tan 60யோட வேல்யூ √3. ஸோ டிபி வந்து நமக்கு தெரியாது. ஸோ டிபின்றது 1.6 ப்ளஸ் ஏபி. ஸோ பிசி தெரியாது, பட் நமக்கு என்ன தெரியும், ஏபியும் பிசியும் ரெண்டுமே ஈக்குவல்னு தெரியும். அப்போ ஏபிக்கு பதில் என்ன எழுதலாம், பிசின்னு எழுதலாம். ஸோ √3 ஈக்குவல் டு 1.6 ப்ளஸ் பிசி டிவைடட் பை பிசி. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். √3 பிசி ஈக்குவல் டு 1.6 ப்ளஸ் பிசி. ஸோ இது சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த √3 பிசியை ரைட் சைடு வந்துடலாம், இல்லாட்டி இது 1.6 நமக்கு பாசிட்டிவில் இருக்கணும், இது இருக்கட்டும். ஸோ பிசின்றதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம், ஈக்குவல் டு 16. ஓகே ஸோ அப்போ இது ரெண்டுத்தில் என்ன காமன், பிசின்றது காமன். ஸோ இன்ட்டு √3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 16. ஸோ அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு 1.6, சாரி 16 இல்லை 1.6. ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு 1.6 divided by √3 minus 1. Okay, divided by √3 minus 1. So rationalize பண்ணும், rationalize பண்ணால் என்ன வரும், √3 plus 1 divided by √3 plus 1. So BC equal to 1.6 divided by √3 minus 1 into √3 plus 1 divided by √3 plus 1. So இது multiply பண்ணிங்கன்னா என்ன வரும், 1.6 into √3 plus 1 a minus b into a plus b. So a square 3 minus b square. So 1.6 into √3 plus 1. So 3 minus 1 2. So இது cancel பண்ணிங்கன்னா 0.8. So BC equal to 0.8 into √3 plus 1. So இது 8th question. So 9th question பாருங்க. So the angle of elevation of the top of a building from the foot of a tower is 30 and the angle of elevation top of the tower from the foot of the building is 60. If the tower is 50 meter high, find the height of the building. So இந்த இடத்துல இப்போ ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க, ஒன்று டவர் ஒன்று சொல்கிறாங்க, இன்னொன்று பில்டிங் ஒன்று சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ இந்த பக்கம் நம்ம டவர்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து என்ன எடுத்துக்கலாம், பில்டிங்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, the angle of elevation of the top of a building from the foot of a tower. So foot of the towerலேருந்து top of a building. ஓகே, ஸோ இதோட ஆங்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா 30 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட்டு angle of elevation of the top of the tower from foot of a building. ஸோ டவரோட டாப், foot of a building. ஸோ இது ஆங்கிள் என்ன சொல்கிறாங்க 60 டிகிரி. ஸோ the tower is 50 மீட்டர். சாரி, the tower is 50 மீட்டர். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் ஏ பில்டிங். ஸோ இந்த பில்டிங்கோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், பில்டிங் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ ஏ பி சி டி இருக்கிறதே நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் தான். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வச்சு ட்ரா பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி எனக்கு வந்து அட்ஜசன்ட் சைடு தெரிஞ்சால் தான் இந்த ஹைட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ ஆப்போசிட்டு அட்ஜசன்ட்டு, ஆப்போசிட் தெரியும், அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ tan. ஸோ 50 பை அட்ஜசன்ட் பிசி. ஸோ tan 60யோட வேல்யூ √3 பிசி பை 50 by BC. ஸோ அப்போ BC ஈக்குவல் டு என்ன வந்துடும், 50 by √3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் BCD. ஸோ tan 30 டிகிரி. ஸோ tan 30 டிகிரி. ஸோ ஆப்போசிட் சைடு என்னது உங்களுக்கு CD, அட்ஜசன்ட் சைடு BC. ஓகே, ஸோ tan 30யோட வேல்யூ 1 by √3. ஸோ CDX, ஸோ BC. ஸோ அப்போ √3x is equal to
பிசின்றது நமக்கு என்னன்னு தெரியும்ப்பா 50/√3. ஓகே, ஸோ பிசி வந்து 50/√3னா √3x ஈக்குவல் டு 50/√3 இன்ட்டு 1ன்னு வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 50/√3 இன்ட்டு √3/1னா ஸோ 1/√3. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் 50/3 மீட்டர். ஸோ இது ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ ஹைட் ஆஃப் ஏ பில்டிங் தான் எக்ஸ். ஸோ 50/3 மீட்டர். ஓகே, ஸோ 10th question. So 10th question same concept தான். So two poles of equal heights are standing opposite to each other on either side of the road which is 80 meter wide. ரெண்டுத்துக்குள்ள distance என்ன சொல்றாங்க 80 meter wide அப்படின்னு சொல்றாங்க. So next, from a point on the ground the angle between them and the road and the angle of elevation of the top of the poles are 60 and 30 respectively ன்னு சொல்றாங்க. Find the height of the pole and distance of the point from the poles அப்படின்றாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் ஆயிடும், பட் இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இல்லை. ஓகே, ஸோ டூ போல்ஸ் ஆஃப் ஈக்குவல் ஹைட்ஸ் ரெண்டுமே எப்படி சொல்கிறாங்க, டூ போல்ஸ் ஆஃப் ஈக்குவல் ஹைட்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் ஆப்போசிட் ஈச் அதர் எதர் சைட் ஆஃப் த ரோட் விச் இஸ் 80 மீட்டர் வைடு. ஸோ இதோட லென்த் வந்து 80 மீட்டர். ஃப்ரம் எ பாயிண்ட் பிட்வீன் தெம் ஆன் த ரவுண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த போல், த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த போல் are 60 degree and the angle of elevation of the top of the pole are 30 degree. Okay, so இப்போ கேட்குறது find the height of the pole and the distance of the point. ஸோ இந்த போலோட ஹைட் என்ன, அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த போல். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது, ஸோ இது வேணால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதோட டிஸ்டன்ஸ் எனக்கு என்ன தெரியாது, பட் எனக்கு டோட்டல்லேருந்து என்னன்னு தெரியும் 18 தெரியும். அப்போ இதோட டிஸ்டன்ஸ் எக்ஸ் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இதோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், டோட்டல் 80னா 80 - x இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 30 அப்படின்னா ஸோ ரிமைனிங் இது என்ன தான் இருக்க போகுது 80 - 30 50 மீட்டர் தான் இருக்க போகுது. ஸோ அப்போ இதோட லென்த் 80னா இது எக்ஸ்னா ரிமைனிங் என்ன வரப்போகுது 80 - x. ஓகே, ஸோ ஏ பி சி டி. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம், இன் ட்ரையாங்கிள் சிடிஇ இந்த ட்ரையாங்கிள் எடுத்து இது எடுத்துக்கலாம், இது இ. ஸோ இன் ட்ரையாங்கிள் சிடிஇ சேம் ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு, இது ரெண்டு தான் எனக்கு தெரியணும். ஓகே, ஸோ இது தெரிஞ்சால் தான் சம் சால்வ் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் சிடிஇ tan 30 டிகிரி. ஸோ சிடி ஸோ அட்ஜசன்ட் சைடு, ஸோ சின்றது எக்ஸு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு tan 30 டிகிரி. ஸோ tan 30யோட வேல்யூ 1/√3. ஸோ 1/√3 இஸ் ஈக்குவல் டு சிடியோட வேல்யூ, இது வந்து ஹைட்டுன்னு எடுத்துக்கலாம், ஏபியும் சிடியும் இது ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதோட வேல்யூ ஹெச். ஓகே, ஸோ அப்போ சிடி இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எக்ஸ். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √3h இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னா, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √3h இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான்ப்பா, எக்ஸ் ஈக்குவல் டு √3h கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, ட்ரையாங்கிள் ஏபிஇ. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிஇ எடுத்திங்கன்னா ஸோ ஆப்போசிட் அட்ஜசன்ட், ஸோ tan 60 டிகிரி ஆப்போசிட் h அட்ஜசன்ட் 80/x. ஸோ அப்போ √3 ஈக்குவல் டு h/80 - xன்னு வரும். ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஏற்கனவே எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், அப்போ இங்கேயும் எக்ஸே தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x ஈக்குவல் டு 80 √3 - h/√3 வந்து. ஸோ இப்போ ரெண்டு எக்ஸ் வேல்யூ கிடச்சிருக்கு, இந்த ரெண்டு எக்ஸ் வேல்யூ நம்ம என்ன பண்ணோம் இப்போ ஈக்குவல் பண்ணோம். இந்த ரெண்டு எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் பண்ணால் தான் நமக்கு அன்னோன் வேல்யூ ஹெச் கண்டுபிடிக்க முடியும். அப்போது ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ என்ன கிடச்சிருக்கு √3h, செகண்ட் எக்ஸ் வேல்யூ 80 √3 - h/√3. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √3 × √3 3. ஸோ 3h இஸ் ஈக்குவல் டு 80 √3 - h. ஸோ அது லெஃப்ட் சைடில் வந்தால் 4h இஸ் ஈக்குவல் டு 80 √3. ஸோ h இஸ் ஈக்குவல் டு 80 √3/4. ஸோ 80/4 என்ன வந்துடும் 20. ஸோ 20 √3. ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு ஏற்கனவே என்னன்னு தெரியும் √3hன்னு தெரியும். ஸோ அப்போ √3 × h 20 √3. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 மீட்டர். ஓகே, ஸோ எக்ஸ் வந்து 60 மீட்டர். டூ டிஸ்டன்ஸ் ஆஃப் த போல் வந்து ஒன்று வந்து எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து 80 - xன்றாங்க. ஸோ ஒன்று வந்து 60 மீட்டர்னால் இன்னொன்று 80 - x ஈக்குவல் டு 80 - 60 இஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர். ஓகே, ஸோ அப்போ ஹைட் ஆஃப் ஏ போல் வந்து நம்ம ஏற்கனவே 20 √3 கண்டுபிடிச்சாச்சு. டிஸ்டன்ஸ் ஆஃப் த போல் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 61, இன்னொன்று வந்து என்னது 20 மீட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின்.
ஸோ 11th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். A TV tower stands vertically on a bank on a canal. From a bank other, the angle of elevation of the top of the tower is 60 degree. ஓகே, ஒரு டிவி டவர் இருக்குது. The angle of elevation of the top of the tower என்னது 60 degree. From a point 20 meter away from the point. From a point 20 meter தள்ளி உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, line joining the point, the foot of a tower, the angle of elevation உங்களுக்கு again என்ன சொல்கிறாங்க 30 degree. ஸோ கேட்குறது வந்து இந்த டவரோட ஹைட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ டயக்ராம் பாருங்கள். போது டயக்ராம் புக்கில் கிளியராக இருக்குது, அதே தான் திருப்பி ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இது 30, ஸோ இது 60. ஸோ A B C D. ஸோ இதோட லென்த் வந்து 20 மீட்டர். ஸோ இது வந்து வித். ஓகே, ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட். ஸோ இது வந்து ஹெச். ஓகே, ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ஃபஸ்ட் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்தோம் அப்படின்னா, ஸோ ஆப்போசிட் சைடு அட்ஜஸ்ட் தான் நமக்கு தெரியும். ஸோ tan 60 இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஆப்போசிட் சைடு என்னது ஹெச், adjacent side BC. ஸோ அப்போ tan 60யோட வேல்யூ √3 ஈக்குவல் டு ஹெச் பை பிசி. ஸோ பிசி ஈக்குவல் டு நமக்கு என்னது ஹெச் பை √3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அப்போ தான் என்ன கண்டுபிடிக்க முடியும், இந்த வித்து ஹைட் ரெண்டுமே கண்டுபிடிக்க முடியும். ஸோ பிசி கண்டுபிடிச்சாச்சு, ஹெச் பை √3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிடி எடுத்தோன்னா, ஸோ tan 30 degree. ஸோ ஆப்போசிட் சைடு ஏபி பை வித் பிசி, பிடி. அப்போ என்ன வந்துடும் 20 + h பை √3. ஸோ tan 30யோட வேல்யூ உங்களுக்கு 1 பை √3 ஈக்குவல் டு ஏபி. ஸோ ஏபின்றது ஹெச். ஸோ 20 + h பை √3. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20 + h by √3 is equal to √3h. ஓகே, ஸோ அப்போது h + 20 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √3. ஸோ 20 √3 + h ஈக்குவல் டு √3h. ஸோ இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √3 × √3, 20 √3 + h is equal to 3h. ஸோ 3h - h is equal to 2h is equal to 20 √3. So h is equal to 20 by 2, 10 √3. Okay, so next 12th question பாருங்க. So 12th question same concept. So from the top of a 7 meter high building, the angle of elevation of the top of the cable tower is 60 degree and the angle of depression of the foot is 45 degree. Determine the height of a tower. Okay, so diagram போட்டு அப்படியே சொல்கிறேன் பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். So from the top of a 7 meter high building, so building ஒரு 7 meter height building, the angle of elevation of the top of the cable tower and the is 60 degree. The angle of elevation of the top of a cable tower. So இங்க இருந்து angle of elevation, so 60 degree சொல்றாங்க. And the angle of depression of the foot of the tower is 45 degree. Okay, so determine the height of a tower. So tower ஓட height என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது உங்களுக்கு என்னதான் 7 மீட்டர். ஓகே, ஸோ இப்போ ஆங்கிள் இது 45னா சேம் உங்களுக்கு இங்கே என்ன தான் வரப்போகுது 45 டிகிரி. ஸோ இது 60. ஸோ இது நமக்கு தெரியாது. ஸோ ஹெச், ஸோ இது மீட்டர். ஸோ அதே மாதிரி இந்த ஹைட்டு 7 மீட்டர். ஓகே, ஸோ ஏ, ஸோ பி, ஸோ இது சி, ஸோ இது டி, ஸோ இது. ஓகே, ஸோ இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க உங்களுக்கு, ஹைட் ஆஃப் எ டவர். ஸோ டவரோட ஹைட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஹெச்சோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ டவரோட ஹைட்டுன்னும் போது ஸோ டோட்டல் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த லென்த்து இது மேலே ஸ்டாண்ட் ஆகிறதுனால இந்த டோட்டல் ஏபின்றது தான் டவர்னு வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள் எடுக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் பிசிடி. ஸோ பிசிடி இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோன்னா பேஸ் பார்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பிசிடி எடுத்தோன்னா ஆப்போசிட் அட்ஜசன்ட். ஸோ tan 45. ஸோ tan 45 is equal to ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ 7 by dB. ஸோ அப்போ dB is equal to என்னென்னு வந்துடும் 7 மீட்டர்னு வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏஇசி. ஸோ ஏஇசி எடுத்தோன்னா சேம் ஆப்போசிட் அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இதோட வேல்யூ சேமாக தான் இருக்கும். ஸோ 7. ஸோ ட்ரையாங்கிள் ஏஇசி எடுத்தோன்னா
ஸோ ஆப்போசிட் சைட் tan 60 degree equal to opposite h adjacent 7. ஸோ tan 60 ஓட வேல்யூ √3. அப்போ h is equal to என்ன வந்துடும் 7√3 வந்துடும். ஸோ இப்போ டோட்டல் ஹைட் ஆஃப் ஏ டவர் என்ன வந்துடும்? ஸோ டோட்டல் ஹைட் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸோ 7 + 7√3. ஸோ 7 இன்ட்டு காமன் எடுத்தோன்னா 1 + √3 மீட்டர். ஓகே, ஸோ இதே கான்செப்ட் தான் 13, 14, 15 எல்லாமே. ஓகே, ஸோ இதே இண்டிவிஜுவல் சம்ஸ் நீங்கள் வேணும் அப்படின்னாலும் ஸோ டோட்டல் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மோட வீடியோ இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, ஸோ இப்போது ஆன்லைன் கிளாஸஸ் வந்து 10th, 11th, 12th 3 கிளாஸஸ்க்கும் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ 9th இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 10th கிளாஸஸ் ஆரம்பிக்கிறது வந்து April 14th ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ இருக்கிற 11th வந்து 10th முடிச்சு தான் 11th வர மாதிரி இருக்கும். 12th இப்போ இருக்கிற 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணியாச்சு, 12th சிலபஸ் ஆரம்பிச்சாச்சு. January 17 பொங்கல் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த தம்ப்நெயில் இருக்கிற நம்பர் 86106848 நம்பர் கால் பண்ணி ஒரு டெமோ பார்க்கலாம், வேணால் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.